வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அரசு ஐஷு கிரியேஷன். இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பேடிஎம் போஸ்ட்பெய்டோட பேமெண்ட்டை பண்ணுறது எப்படி அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம். நம்மளுடைய லாஸ்ட் வீடியோஸில் பேடிஎம் போஸ்ட்பெய்டு வந்து எப்படி ஓப்பன் பண்ணுறது, அதிலிருந்து என்னென்ன வழிகளில் பேமெண்ட் பண்ணுறது அப்படின்ட்டு பார்த்தோம். இந்த வீடியோவில் அந்த பேடிஎம் போஸ்ட்பெய்டு நம்ம யூஸ் பண்ண அமௌண்ட்டை வந்து எப்படி ரிட்டர்ன் பே பண்ணுறது அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம். இந்த பேடிஎம் போஸ்ட்பெய்டுங்கிறது 1 மந்தில் நீங்கள் யூஸ் பண்ணுற அமௌண்ட்டை வந்து அந்த டியூ டேட்டுக்குள்ளே வந்து பே பண்ணிட்டீங்கன்னா எந்த ஒரு அடிஷ்னல் சார்ஜஸும் கிடையாது, 0 இன்ட்ரெஸ்ட் தான். அதனால் மந்த்லி சேலரி வாங்குறவங்களுக்கு மற்றவங்களுக்கும் ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். அதனால் யூஸ் பண்ணி பாருங்கள். அதே போல் நீங்கள் என்ன பேடிஎம் ஆப் யூஸ் பண்ணலைன்னா எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ கீழே ஒரு ரெஃபரல் லிங்க் இருக்குது. அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் 7 டேஸுக்குள்ளே இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு பேமெண்ட்டு ட்ரான்சாக்ஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேஷ்பேக் கிடைக்கும். முதல் 10 டிரான்சாக்ஷனுக்கு வந்து கேஷ்பேக் கொடுப்பாங்க. அதனால் அந்த லிங்கை கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கிங்க. இப்போது இந்த வீடியோவில் நம்ம பேடிஎம் போஸ்ட்பெய்டுக்கு பேமெண்ட் பண்ணுறது எப்படின்ட்டு பார்க்கலாம். இப்போ உங்களுடைய பேடிஎம் அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதிலேயே அந்த டியூ டேட்டு கிட்ட வரும்போது மெயின்லேயே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருவாங்க. பேடிஎம் போஸ்ட்பெய்டு டெஸ்ட் அப்படின்ட்டு இருக்கு பாருங்கள். பேடிஎம் போஸ்ட்பெய்டு டெஸ்ட்டு பில் டியூ டெஸ்ட் அப்படின்ட்டு கொடுத்துட்டாங்க பாருங்கள். இந்த லொக்கேஷனை கிளிக் பண்ணி இதில் அவங்களுடைய அமௌண்ட்டே வந்து அவங்க மென்ஷன் பண்ணிட்டாங்க. இதை கிளிக் பண்ணியும் நீங்கள் வந்து பண்ணிக்க முடியும். அப்புறமா இதில் உங்களுடைய டியூ டேட்டு கொடுத்துருக்காங்க. பே பை சண்டே ஆகஸ்ட் 7 வந்து நீங்கள் லாஸ்ட் டேட்டு பே பண்ணணும் அப்படின்னு டியூ டேட்டுன்ட்டு கொடுத்துருக்காங்க. இதை இங்கேயும் பார்த்துக்க முடியும். இல்லைன்னா அடுத்த ஆப்ஷன் பார்த்துக்கலாம். அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா லோன் அண்ட் கிரெடிட்ஸ்ன்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிவிட்டு பேடிஎம் போஸ்ட்பெய்டுன்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணதும் உங்களுடைய பேடிஎம் போஸ்ட்பெய்டு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அதில் வந்து உங்களுடைய லிமிட் எவ்வளோ, நீங்கள் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க, டியூ டேட்டு எல்லாமே டீட்டெயில்டாக இருக்கும். நீங்கள் அந்த இடத்துலேருந்தே டேரெக்டாக பேமெண்ட் பண்ணிக்க முடியும். பார்த்தீங்கன்னா பேடிஎம் போஸ்ட்பெய்டு பேஜ் வந்து இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இதில் உங்களுடைய ஸ்பெண்ட் லிமிட் இஸ் எவ்வளோ உங்களுக்கு அமௌண்ட்டு கொடுத்துருக்காங்களோ இந்த அமௌண்ட் லிமிட் வந்து இதில் ஷோ ஆகும். நமக்கு 60,000னா 60,000ன்ட்டு இதில் ஷோ ஆகும். அடுத்தது பார்த்திங்கன்னா அவைலபிள் ஸ்பெண்ட் லிமிட் அப்படின்ட்டு இருக்கும். இதில் நீங்கள் அந்த 60,000ல் எவ்வளோ வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்களோ அதோட ரிமைனிங் இருக்கும். இதில் வந்து 60,000 நீங்கள் அந்த டியூ டேட்டுக்குள்ளே வர வச்சுட்டிங்கன்னா போதும், உங்களுக்கு எந்த ஒரு அடிஷ்னல் சார்ஜஸும் வராது. இதில் அதே போல் இன்னொரு நல்ல பெஸ்ட் ஆப்ஷன் இருக்குது. கன்வெர்ட் டு இஎம்ஐன்ட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் யூஸ் பண்ணுற அமௌண்ட்டை வந்து கன்வெர்ட் பண்ணி இஎம்ஐக்கும் நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். இப்போது இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பெண்ட் லிமிட்டு பார்த்தீங்கன்னா 3,523 வந்து நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த அமௌண்ட்டை வந்து நம்ம பே பண்ணணும். பே பண்ணுறது எப்படின்ட்டு பார்க்கலாம். இதில் வந்து டியூ அமௌண்ட்டு அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. 3,500 அப்படின்ட்டு பே பண்ணணுன்ட்டு கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த டோட்டல் அமௌண்ட்டே பே பண்ணுறது எப்படின்ட்டு பார்த்துடலாம். இதில் பேன்னு ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. பேன்னு ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு நமக்கு வந்திருக்க பில் அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா 3,500 தான். டோட்டல் அவுட்ஸ்டாண்டிங் பார்த்திங்கன்னா 3,523. இதில் நீங்கள் அடிஷ்னலாக ஏதாவது நம்ம பேமெண்ட் பண்ணணுன்னாலும் டைப் பண்ணி பண்ணிக்கலாம். இதில் நான் டோட்டல் அவுட்ஸ்டாண்டிங்கும் பே பண்ணிக்கிறேன். அதில் டோட்டல் அவுட்ஸ்டாண்டிங் என்னதை கிளிக் பண்ணிக்கேன். கிளிக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் டு பே என்ன ஆப்ஷன், இந்த ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, ப்ரொசீட் டு பே என்ன ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ உங்களுடைய பேமெண்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் எந்த பேங்க்லேருந்து பேமெண்ட் பண்ண போகிறீங்களோ அந்த பேங்கை செலக்ட் பண்ணிட்டு உங்களுடைய ட்ரான்ஸ்ஃபர் பின், யூபிஐ ட்ரான்ஸ்ஃபர் பின்னை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காகவே ஈஸியாக உங்களுடைய பேமெண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். இப்போது பேமெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிடுச்சு. இப்போ பேக் வந்துக்குங்க. பேக் வந்துட்டு எகெயின் பேடிஎம் போஸ்ட்பெய்டை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம பே பண்ண அமௌண்ட் வந்து அதில் வந்து கிரெடிட் ஆகிடுச்சா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் யுவர் ஸ்பெண்ட் லிமிட்டு 60,000 வந்துடுச்சு. யுவர் அவைலபிள் ஸ்பெண்ட் லிமிட்டை வந்து 60,000 வந்துடுச்சு. இப்போ நம்ம 100% எல்லாமே பேமெண்ட் பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கிங்க. தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இதுபோல் பல வீடியோஸ்களை பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடல வர்ற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸை நீங்கள் உடனுக்குடனே வாட்ச் பண்ண முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.